அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். இன்றைக்கு இந்த பண வழக்கலை சம்பந்தமாக ஒரு 10 பேரை நேரடியாக வரவழைத்து சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நல்ல மீட்டிங் தான். யாரையும் குறை சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஒருவர் மட்டும் தன்னுடைய பாஸ்ட் அதிகமாக பேசினார். அது பணத்திற்கு தேவையில்லாத குணாதிசயம். நான் அவங்க எல்லார்ட்டையுமே சொன்ன ஒரே விஷயம் தான். எனக்கு இன்ஃபேக்ட் ரொம்ப மகிழ்ச்சினா, சூலூர்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். ஒரு தாராபுரத்தை சேர்ந்தவர். ஒரு சின்ன வியாபாரம் பண்ணுறாரு. ஒரு 50,000 60,000 சம்பாதிக்கிறார். அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்பாக இருந்தார். ரொம்ப ஆச்சரியமாக ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயமாக தான் இருந்தது. அவங்க எல்லாருக்குமே நான் வலியுறுத்தியது, ஒரு பெண்லேருந்து கடைசியாக நான் பார்த்த ஆண் வரைக்கும், நீங்கள் இந்த வகுப்புக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் காலையில் வாக்கிங் போகிறத கம்பல்சரியாக வச்சுக்கணும். நான் பண்ணலை, இப்போ பண்ணுறேன், இனிமேல் பண்ணுவேன். நான் ஒரு விஷயத்தை பின்பற்றாமல் நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப மெட்டிகுலஸாக இருக்கேன். மழை வந்தாலும், வெயில் வந்தாலும், கோவிட் எது வந்தாலும் வாக்கிங் விடக்கூடாதுன்னு நான் தெளிவாக இருக்கேன். அப்போது அவங்களுக்கும் நான் வலியுறுத்தினது, நீங்கள் இப்போ இன்றைக்கி வந்துட்டீங்க என்னை பார்க்க, நாளைக்கு ஒரு நாள் விட்ருங்க. எலெக்ஷன் எல்லாம் அவங்கவுங்க கட்சி ஜெயிச்சதுன்னு ஹாப்பியில் இருப்பீங்க. சிலர் அவங்க கட்சி 200 சீட் ஜெயிக்கணும்னு நினச்சி தோற்ற கட்சி ரொம்ப தண்ணி அடித்து கூட படுத்துக்கலாம். அதனால் இது போல் அந்த கவலைகள் நம்ம சுற்றம் ஃபுல்லாக இருக்கும், சுற்றம் ஃபுல்லாக. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு, ஓரமாக வச்சுட்டு, நாளான்லேருந்து அதாவது நடக்க ஆரம்பிச்சுங்க. ஒன்று நைட் டியூட்டினா காலைல போங்க, சாயந்தரம் போங்க. பகலில் தான் உங்களுக்கு வேலைன்னா காலையில் போங்க. வாக்கிங்க்கும் பணத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? வாக்கிங் போகிறவெல்லாம் பணக்காரனாக இருக்கானா அப்படின்னா, இதுக்கெல்லாம் கேள்வி நான் வகுப்பில் சொல்லிக்கிறேன். நம்ம அந்த வகுப்பை எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த வகுப்புக்காக நீங்கள் மாறிடணும். இப்போ அந்த வகுப்பு இது வரைக்கும் நான் மாதிரிலாம் பண்ணதில்லை. 25% இந்த யூடியூப்பில் பேசுனதும், ஏற்கனவே மணி ஒர்க் ஷாப்பில் பேசுனதும் பேசுவேன். மிச்சம் 25% பர்சனல் இன்ட்ராக்ஷன், ஒருத்தர் கூட தனித்தனியாக. மிச்சம் 50% ஒரு நியூ ஃபார்ம், ஒரு என்ன சொல்கிறது, நியூ ரூல் படி, நியூ கான்செப்ட்ஸு எல்லாத்தையும் அவங்க கூட கொண்டு போகணும். அப்போது ஃப்ரைடே மதியானம் ஏதோ ஒரு 20 நாள் கழிச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க செக்இன் பண்ணுறாங்கன்னா 2 o'clock செக்இன் முடிச்சிடுவாங்க. 2:30 to 4:30 கிளாஸ். ஒரு என்ன சொல்கிறது, ஃபார்முலா இருக்காது. ஒரு மாதிரி ஹாப்பி, ஒரு ஷேரிங், ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு 1 hour அவங்க ஸ்விம்மிங் போனோம். ஸ்விம்மிங் ட்ரெஸ் எடுத்துருந்தாங்க. பெண்கள் உங்களுக்கு பழக்கம் என்னென்னா விட்டுருங்க, நான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணல. ஆண்கள் நிச்சயமாக அந்த ஸ்விம்மிங் ஷார்ட்ஸு, கண்ணாடி, அந்த கேப்பு, தலைக்கு கேப் மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க எங்கேயாவது சுற்றிட்டு வரட்டும், ஒரு எக்ஸசைஸ் ஒன்று கொடுத்துட்டோன்னா மறுபடியும் 6:30 வருவாங்க. 6:30 to 8:30 கிளாஸ். அப்புறம் 8:30 to 10:30 சாப்பாடு. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். மார்னிங் நிச்சயமாக வாக்கிங் போகணும். வாக்கிங் போனதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு அதே ஹோட்டலில். அதுக்கப்புறம் வகுப்பு, மதிய உணவு வரைக்கும். நடுவில் காஃபி பிரேக் இருக்கும். மதிய உணவு முடிச்சதுக்கப்புறம் ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு, மதியத்துலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த கிளாஸ் தொடரும். இது இப்படி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது கிளாஸ்க்கு வர்றது பெரிய விஷயம் இல்லை. கிளாஸ்க்கு யார் வேணால் வரலாம், பணம் இருக்கவங்க யார் வேணால் வரலாம், அது மேட்டர் இல்லை. ஆனால் அந்த கிளாஸில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை செயலாக்கம் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அது நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கன்றது தான் நான் நான் வெயிட் பண்ணுறேன். அந்த அந்த இது வரைக்கும் பண்ணல. இது வரைக்கும் வந்தவங்கள 100க்கு 90 பேர் அந்த அந்த செயலாக்கம், அந்த செயல் உருவத்தை கொடுக்கல. எல்லாம் கிளாஸ்க்கு வந்தாலே பணக்காரன் ஆகிடுவோன்னு ஒரு மனநிலை. அதனால் அது இம்ப்ளிமெண்டேஷனில் அவங்க ஃபெயிலியர் இருக்கிறதால அந்த விஷயத்தை எட்ட முடியல. அப்போது அந்த கருத்தையும் மையப்படுத்தி தான் இந்த வகுப்பு இருக்கும். ஸோ ஸோ நான் ஃபோனில் கேட்டாலும் சரி, உங்களை மறுபடியும் நேரில் வர வச்சு பேசலாம் சரி, இந்த எண்ணத்தோடு இருந்துங்க. நான் சும்மா சொக்கலிங்கத்தை ஏமாற்றணும், நான் போய் நான் வாக்கிங் போனேன்னு என்கிட்ட போய் சொல்கிற அர்த்தம் கிடையாது. நீங்கள் ஏமாற்றாதீங்க. நீங்கள் உங்களை ஏமாற்ற எனக்கு விஷயம் கிடையாது. நீங்கள் எப்படியாவது போங்க. ஆனால் நீங்கள் ஏமாற்றிட்டு இந்த கிளாஸ்க்கு வரீங்க அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் இருக்கணும் அவனுக்கும் தேவையானது கிடைக்காது. ஸோ இது கம்ப்ளீட்லி டோட்டலி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவில் தான் அந்த கிளாஸ் இருக்கும். ஸோ அதை நான் உறுதியை கொடுக்குறேன். ஸோ வரக்கூடியவர்கள் இதை நீங்கள் மனசில் வச்சுங்க. புலம்பக்கூடாது, புறப்படுங்கள். அவ்வளோதான், அடுத்த கட்டத்துக்கு புறப்படுங்கள். நான் ரூல் சொல்லிட்டேன். பங்க்சுவாலிட்டினா டு த கோர் பங்க்சுவாலிட்டி.
கமிட்மெண்ட்னா கமிட்மெண்ட், கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும். 3வது புறம் பேசக்கூடாது. அது வந்து இருக்கிறதுலே பெரிய பாவம் அதுதான். 4வது வந்து பணம் குடுக்கல் வாங்கல் கூடாது. 5வது பக்கத்துல இருக்கவங்க என்ன ஜாதி, நமக்கு அது அவசியமே இல்ல. ஸோ இந்த 5 விஷயங்கள் சொக்கலிங்கமோட ரூல்ஸ் அவ்வளோதான். ஸோ இதுக்கு யார் வந்து அ ஆமோதிக்கிறாங்களோ அவங்க அந்த வகுப்புக்கு வரலாம். மற்றவங்களுக்கு அங்கே இடம் கிடையாது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்குது, அதனால் நம்ம சொக்கலிங்கம் என்ன பேசுகிறான்னு பார்க்கலாம், இந்த பக்கம் வந்துடாதீங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த வாஸ்து பார்க்குறவங்க, அஸ்ட்ராலஜி பார்க்குறவங்க, நியூமராலஜி பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் இந்த வகுப்புக்கு தயவுசெய்து வந்துடாதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து வந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, மானே தேனை முன்ன பின்ன போட்டுக்கிட்டு அதை வந்து டைல்யூட் பண்ணிடுறீங்க. ஸோ அது இந்த முறை அதுக்கு இடம் கிடையாது. நம்பர் 2 பொதுவான விஷயம், இந்த ஷாம்பு அண்டு சீக்கா இருக்குது பார்த்தீங்களா, அது. 3வது வந்து தேங்காய் எண்ணெய். 4வது வந்து ஊறுகாய். இதெல்லாம் இந்த சேஷே பாட்டில் பாக்கெட்டில் ஒரு ரூ. 1 பாக்கெட்டில் இந்த மட்டும் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எவனாவது எப்படியாவது போகிறான், பிளாஸ்டிக்கு நாடு ஃபுல்லாக பிளாஸ்டிக் இருக்குது, தடை பண்ண மாட்டாங்க அரசியல்வாதிகள், அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். ஆனால் சேஷே யூஸ் பண்ணாதீங்க. திஸ் இஸ் மை ரிக்வெஸ்ட். மேபி இப்போ பால் கவர்லாம் இருக்குன்னா அதுக்கு தான் சொல்கிறது, நாட்டு மாடு வளர்க்கணும், நம்ம வீட்டில் ஒரு மாடு இருந்தால் நமக்கான பால் தேவை பூர்த்தி ஆகும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம ஒரு சிட்டி லைஃப் வாழ்கிறதுனால நம்ம அதெல்லாம் பாசிபிலிட்டி கிடையாது. பட்டு இதில் நான் ஒரு முக்கியமான சப்ஜெக்டே வந்து ஏன் வந்து கிராமத்து லைஃப் போகணுன்ற ஒரு விஷயந்தான். அதை நான் சொல்லும்போது அந்த விஷயத்தை கவர் பண்ணுறேன், நீங்களே புரிஞ்சுப்பீங்க. மனிதனுடைய பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசினா, 3வது விஷயம் வந்து அடுத்தவர்களுடைய பிடியில் நாம் இருப்பது தான். நமக்கு வந்து அது போன்ற ஆட்கள் பார்த்திங்கன்னா, இப்போ நான் இருக்கேன், இப்போ சப்போஸ் வந்து கோகுல்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த கோகுலோட பிடியில் நான் இருக்கேன்னா, கோகுல் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார், நான் ஒரு மிடில் கிளாஸாக இருக்கேன்னா, கோகுலை பொறுத்த வரைக்கும் உண்மையான ஒரு மனிதராக இருந்தானா பிடிச்சு வச்சுருக்க மாட்டாங்க, பறக்க விட்டுருவாங்க. ஆனால் அது அந்த உண்மையான மனிதர் இல்லைன்னா, நம்ம அந்த கோகுலுக்கு மேலே நான் போயிடக்கூடாது, கோகுலுக்கு மேலே நான் வந்து பேர் வாங்கிடக்கூடாது, நான் சாதிச்சிடக்கூடாது. அப்போ நமக்கு கீழே தான் வந்து எல்லோரும் இருக்கணுன்ற மாதிரி ஒரு எண்ணம் கொண்டவர்கள் தான் இந்த பூமியில் 99% இருக்காங்க எல்லாருமே. அப்போது அது போல் லைஃப்பை வாழாதீங்க, கிளச் ஃப்ரீ லைஃப்பாக வாழுங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருங்க. நீங்கள் வந்து இந்த பூமிக்கு வந்தது பறப்பதற்கு, படுத்து தூங்குவதற்குல. அடுத்தவங்களுக்கு நம்ம படுத்து தூங்கினா தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பாலிட்டாயில் குடிச்சு செத்து போயிடலாம். ஸோ இது கவனமாக வச்சுங்க. நீங்கள் எல்லாமே பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் லைஃப்க்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அப்போ அந்த பர்பஸை நோக்கி நீங்கள் போகணும். சிலருக்கு வந்து நாம் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லணும்னா அவங்களாம் ஏற்றுக்க பக்குவமே இருக்காது. அப்போ அது போன்ற ஆட்கள்கிட்ட சில 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 நேரம் வந்து மறைக்கணும், சில நேரம் பொய் சொல்லணும், பல நேரங்கள் வந்து சில விஷயங்களை நாம மறந்துடணும். அதுதான் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு சீரானது, எளிதானது. அவங்க வந்து நமக்கு அன்னைக்கு பண்ணாங்க, இன்னைக்கு பண்ணாங்க, நம்ம கூடயே இருந்தாங்க, நமக்கு வந்து அப்படின்லாம் நினைக்காதீங்க. நாம் வந்து ராக்கெட் மேலே போகணும்னா அதுக்கு அது இப்போ இங்கேருந்து ஏவும்போது எப்படி இருக்கோ எல்லா பார்ட்ஸோடு அது போகாது. அந்தந்த ஸ்டேஜில் ஒரு 4 பார்ட்ஸை வந்து காட்டி விட்டுட்டு தான் போகும். ஸோ இதை கவனத்தில் எடுத்துங்க. நீங்கள் மேலே போகணுன்னா சிலரை வந்து நம்ம தவிர்க்க வேண்டும். இது ஏற்றி விட்ட ஏணியை உதைக்கிறது கிடையாது. நம்ம ஏற்றி விட்ட ஏணிக்கு எப்போதுமே மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. அட் த சேம் டைம் ஏணி வந்து நம்ம காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்துன்னு வச்சுங்களேன், அப்போ தான் வந்து அந்த ஏணி நமக்கு தேவைப்படாது. ஸோ கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டு. நான் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஓட்டராக, நல்ல இந்திய குடிமகனாக சொல்கிறேன். ரிசல்ட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதான் நடக்க போகுது. அது நடக்குதா நடக்கலையான்றது நாளைக்கு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இதில் ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய கிட்ஸ்லாம் வந்து இந்த கட்சி ஜெயிக்கும், இந்த கட்சிக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும்னு நிறைய குழந்தைகள் அம்மா அப்பாக்கெலாம் வந்து வற்புறுத்தி ஓட்டு போட்டு வச்ச விஷயத்தை நான் காதில் கேட்டிருக்கேன், கண்ணால் பார்த்துருக்கேன். அது போன்ற ஃபேமிலிஸ்க்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா, கொஞ்சம் உங்கள் பிள்ளைகளை கவனமாக வச்சுங்க. ஏன்னா அவங்களுடைய ஹீரோ ஜெயிக்கணும்னு அவங்க ஆசைப்படல, தப்பு கிடையாது. அவங்க தோத்துட்டார் அப்படின்னா அவங்க தோத்துட்டு தான் எடுத்துப்பாங்க. இது இந்த நீட்டில் எப்படி இந்த பாப்பா, சின்ன பாப்பா அரியலூர் அனிதா இறந்து போனா, அந்த துக்கம் தாங்காமல், அதே போல் இந்த இடத்துல இறப்புகள் வரக்கூடாது என்பது தாழ்மையான வேண்டுகோள். ஸோ கொஞ்சம் பிள்ளைங்களை சுதாரணமாக வச்சுங்க. ஏன்னா நிறைய கிறுக்குகள் சுற்றுது. அவர் ஜெயிக்கலைன்னா நான் மருந்து குடிச்சிடல, என் பிள்ளைக்கும் மருந்து கொடுத்துட்டு சாவடிச்சு நானும் செத்து போயிடுவேன். இப்போ நேற்று கூட ஒரு எல்லோரும் நெஞ்சையும் உருக்கிற ஒரு விஷயம் நடந்தது. ஒரு படகு விபத்து வட இந்தியாவில். ஒரு அம்மா வந்து அந்த படகு கவிழ போகுது, அம்மாவும் பையனும் ஒரே ஜாக்கெட்டு போட்டுக்கிறாங்க. ஒரு குட்டி பையன், 5 வயசு பையன்.
அந்த முகம் வந்து மலர்ந்த முகம் அவங்க அம்மா. 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. அப்பாவும் பொண்ணும் தப்பிச்சிடுறாங்க. அந்த எவ்வளோ கனவுகளோட அந்த படகுல ஏறியிருப்பாங்க. அப்ப தாய்மை என்பது வந்து அந்த சாவுல கூட தன் பிள்ளைய விட்டுக் குடுக்கல. 2 பேரும் இறுக்கி அணைச்சிருக்காங்க. அந்த பையன் மார்புல படுத்திருக்கான். அந்த அம்மா இப்படி இருக்காங்க. அந்த குழந்தை வந்து ஒரு இப்படி கண்ணு இப்படி தெரியுது அவ்வளோதான். 2 பேரும் இறந்துட்டாங்க. தாய்மைனாலே அது இந்தியா தான். இந்தியானாலே அது மத்த ஊர்ல தாயி, பையன்லாம் இருந்தா கூட நம்ம ஊருக்கு ஈக்குவலன்ட்டா எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலன்ட்டா எதுவுமே கிடையாது. ஸோ அதனால அ இந்த குழந்தைய சாவடிக்கிறது, மருந்து குடிச்சு சாவடிச்சுருவேன், என் தலைவன் தோத்துட்டேனா, இந்த நாட்ல நான் இருக்க மாட்டேன்றதெல்லாம், நீங்க தயவுசெய்து நீ எங்க வேணா போ, எங்க வேணா ஒழிஞ்சுக்கோ. உன் குழந்தைய விட்டுரு. ஏன்னா குழந்தைக்கு நீ அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம். நீ அதுக்கு உரிமை கொண்டாட முடியாது. அது வந்து இந்த இந்த பூமிக்காக வந்திருக்கு. இந்த பூமிக்காக தான் இருக்கணும். உங்களுக்காக நீங்க நினைச்சா இருக்கணும்னு நினைச்சா போன்றது வந்து குழந்தைகளுக்கு அப்ளிகபிள் கிடையாது. அண்டு இன்னொரு விஷயம், அந்த கமிட்மெண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்தாங்க நேத்து. அதில் ஒருத்தருக்கு வந்து நான் சொல்கிறேன், இது மாதிரி இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறேன். மனைவி சொல்கிறாங்க, நான் சொன்னேன் மனைவி அவங்க பையனையும் போங்கன்னு சொல்கிறேன். என் கணவரையும் கூட்டு போகலாமான்னு, தாராளமாக கூட்டு போகலாம், அவர் வந்து பிஸ்னஸ் கெட்டு போயிடுமே அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை இல்லை அவர் வருவார், அவர் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லைன்னாங்க. சரி எல்லாமே சொல்லிட்டாங்க, எல்லாமே கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து எனக்கு ஒரு கிளைண்ட்லாம் கிடையாது. அவங்க வந்து ஒரு 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 வீடு கட்டலாமான்னு வந்தாங்க. நான் வீடு கட்ட வேணான்னு சொல்லிட்டேன். பிஸ்னஸ் பண்ணுங்கள், பணம் சம்பாதிச்சு கடன் இல்லாமல் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது அப்போ வீடு கட்டிங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அவங்க வந்து எல்லாம் வந்து நான் போகிறேங்கலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து திடீர்னு நான் என் நண்பருக்கு ஃபோன் பண்ணி, என்ன இல்லை நான் போகல, நாங்கள் நிறைய ஊர் சுற்றிட்டோம், ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. அப்போ நம்ம எவ்வளோ வந்து மட்டமாக நம்மளை டீல் பண்ணுறாங்க. இவங்க வந்து போகாது அவன் இஷ்டம், பணம் கொடுக்குறோம், பணம் கொடுக்கல, அவன் யார் கூட வேணால் போகலாம், எங்கே வேணால் போகலாம். ஆனால் அந்த ஒரு மனிதன் வந்து ஒரு வார்த்தைக்காக வாழணும். இல்லைன்னா செத்து போயிடணும். நான் இப்படி தான் சொல்லுவேன் நான். அந்த கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும். ஆனால் வந்து ரொம்ப எனக்கு உடம்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொன்னால், அப்போது வந்து ஒரு இலவசமாக ஒரு ஆலோசனை கேட்க வரும்போது இந்த கழுத்து வலிக்கல, கால் வலிக்கல, கை வலிக்கல. ஆனால் ஒரு விஷயத்தை பின்பற்றுன்னு சொல்லும்போது எப்படி டீல் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இன்ஃபேக்ட் இன்னொருத்தர் சொன்னேன் நான், நீங்கள் சுப்பையா சுவாமிகள் போய் பார்த்துட்டு திருக்கழுக்குன்றத்தில் நேராக வந்து திருவண்ணாமலை போயிட்டு ஃபஸ்ட்டு பாம்பன் சுவாமிகள், அப்புறம் வந்து சுப்பையா சுவாமிகள், அப்புறம் திருவண்ணாமலை போய் ரமணரை போய் பார்த்துட்டு அப்புறம் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு அவர் 2 பார்த்துட்டு நான் மறுபடியும் வந்து நான் ஊர்லேருந்து வந்து பார்த்துக்கிறேன்னா அது வந்து கணக்கு இல்லை. நான் ஒரு ரீசனுக்காக சொல்கிறேன். அப்போ இவங்களுக்கு நினச்ச மாதிரி நாம் பேசணும், இல்லைனா வந்து இவங்க நினச்ச மாதிரி இவங்க பிஹேவ் பண்ணுவாங்கன்னா நான் எதிர்பார்ப்பேன்னா நான் சொல்கிறத கேட்குற மாதிரி எதிர்பார்ப்பேன். நான் ஒன்றும் எனக்கு வந்து கை கால் அமுக்கி விடுங்கன்னு நான் சொல்லலை. நான் சொல்கிறது வந்து நீ பண்ணால் நல்லதுன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அந்த இடத்துல பண்ணலன்னும் போது இது போன்ற ஆட்கள்லாம் நான் உங்கள் எல்லாருக்குமே ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒன்று நான் சொல்கிறத கேட்குறதா இருந்தால் வாங்க, இல்லை உங்கள் விஷயத்து தான் பண்ணிங்கன்னா இந்த ஆஃபீஸ் பக்கம் வந்துடாதீங்க. இது வந்து பேண்ட். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் ஒரு 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 லேண்ட் விஷயத்த கூட நான் சொன்னேன். நான் ஒரு அம்மாவுக்கு நான் வந்து இடம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. என் மனைவி பேரில் வாங்கின முதல் இடம் அது. அந்த இடம் வந்து அன்றைக்கி நடக்கல, ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும்போது என் மனைவிகிட்ட கேட்டால் நார்மலாக யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது நீங்கள் வாங்கி கொடுத்து நீங்கள் விற்றுங்கன்னு சொல்லிட்டு எதாச்சா நானும் அவளும் வந்து அன்றைக்கி திருநெல்வேலியில் இருந்தோம். அதனால் உடனே வந்து அந்த விஷயம் நடந்தது. ஆனால் அன்றைக்கி வந்து அந்த இடம் வாங்கணும்னு சொல்லும்போது அவங்க அந்த அம்மா கணவரை கேட்கல. உடனே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. உடனே முடிஞ்சுது. அதுக்கு ஒரு பிளான் பண்ணோம். பிளான் பண்ண இடத்துல இடம் விற்கல. அப்புறம் என்னோட இடத்த நான் கொடுத்தேன். நான் லாபத்துக்கு கொடுத்தேன். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நான் கொடுக்காம இருந்தேன்னா அது வந்து அதோட வேல்யூ வேறு. அது நான் சொன்ன வார்த்தைக்காக கொடுத்தேன். திரும்பவும் அவங்க ஒரு இடம் விற்கணும்போது அதிக லாபத்தோட ஒரு விஷயத்தை சொல்ல முற்பட்ட போது அவங்க தான் வந்து கேட்குறாங்க எனக்கு இடம் விற்கணும்னு சொல்லிட்டு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சொல்கிறாங்க, இல்லை இல்லை என் வீட்டுக்கார் வேணாம்னு சொல்லிட்டாருங்க. எனக்கு உச்சக்கட்ட வருத்தம் எனக்கு. நான்லாம் ஒரு 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 சிஸ்டர்லி ஃபிகராக அவங்க நினச்சிருந்தேன். நான் பொதுவாக நார்மலாக அது மாதிரிலாம் ஒரு உறவெல்லாம் கொண்டாட மாட்டேன். ஒரு ஆத்மார்த்தமான உறவாக நினச்சிருந்தேன். ஆனால் ஒரு கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம். எனக்கு இடம் கொடுக்கலன்றதெல்லாம் விஷயங்கள் இல்லை. இவங்க கொடுத்தா நம்ம வந்து நமக்கு வந்து வயிறு அவன் பரமசிவன் படி வளர்க்குறான். நாம எதுக்கு இந்த பராரிகளை நினைத்து நாம் ஒரு வாழ்க்கை வாழணும். எனக்கு உச்சக்கட்ட கோவம் என்னென்னா அந்த அவங்களுக்குன்னு வரும்போது ரீசன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, இது ஆபத்தானது. இதுதான் நான் வந்து அவங்க இடம் விற்கலாம் எனக்கு விஷயமே இல்லை. இடம் வச்சிருக்க வாங்கினவங்களே வச்சிருக்கல போய் இடம் எனக்கு கொடுங்க, நான் எவன்ட்டையும் கேட்கல. ஆனால் அதை கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் ஒரு ரீசன் சொல்கிறாங்களே என் கணவர் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல தான் நான் யோசித்தேன் நான். இப்போ நாம் வந்து இப்படி இருக்கோம், இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னும்போது நீ இருக்கிறது கரெக்ட். அதுதான் வந்து என்னுடைய
மூளை எனக்கு சொன்ன உணர்த்திய விஷயம். அவங்க சரியில்ல. அப்ப அவங்க நம்ம கூட ட்ராவல் பண்ண முடியாது. அப்ப இதே தான் இந்த விஷயத்த. இந்த மாரி கமிட்மெண்ட்ட ஹானர் பண்ணல. சொல்லிட்டு போனான். அவனுக்கு ஈஸியான 2 விஷயத்த பார்த்துட்டான். அவன் போய் ஒண்ணும் வரப்போறல. இத்தனைக்கும் அவன் விமானத்த புடிச்சு வந்தான் மதுரையிலேருந்து என்ன பார்க்கறதுக்கு. அவன் ஒரு நொடி வந்து திருவண்ணாமலை போயிட்டு போலாம். ஆனாலும் அந்த திருவண்ணாமலைய அவன் இக்னோர் பண்றான் அப்படின்னா, அது வந்து இக்கலிங்கம் போனாலும் ஏகலிங்கம் மாமதுரை சொக்கலிங்கம் உண்டே துணை அப்படின்றது அந்த சிவபெருமானே துணைன்னு நினைக்காத ஒருத்தனால தான் அது முடியும். சிவன் துணை இல்ல அப்படின்னா அவன் வந்து நடைப்பணம் தான். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதே போல தான் வந்து இந்த கோயிலுக்கு கமிட் பண்ணவங்களும். எனக்கு ஒன்றும் நோக்கம் இல்லை. ஏன்னா இவனாவது கோயிலுக்கு அனுப்பிச்சு நீ மங்களூர் போ, அங்கே போய் இங்கே போன்னு அனுப்பிச்சு எனக்கு பாதி பைசா எனக்கு லாபம் வருது. எனக்கு சொக்கலிங்கத்துக்கு இதனால வந்து இடம் வாங்கினேன், சொத்து வாங்கினால ஒரு 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 இன்சிடென்ட் கூட எனக்கு கை நீட்டி சொல்ல முடியாது யாருமே. ஆனால் அந்த இடத்துல அவங்களுடைய இலவச ஆலோசனையை அழகாக பெற்றுக்கொண்டு அந்த கழட்டி விட்டாங்க பார்த்தீங்களா? இது போல கழட்டி விடுறவங்க கூட உங்க நட்பு பாராட்டுகிறீர்கள். அவன் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான். அவங்களுக்கு நான் சொன்ன ஆலோசனை தான் இன்னைக்கு வந்து நம்ம கன்டென்ட்டு. அந்த விஷயத்த நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ நீங்க எப்போதுமே அந்த கமிட்மெண்ட்க்காக கமிட்மெண்ட் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, கமிட்மெண்ட் குடுக்காதீங்க. குடுத்துட்டா காப்பாத்தணும். இப்ப நேத்து கூட ஒரு ரூ. 1,00,000 ஷார்ட் ஃபால். அதனால அந்த ரூ. 1,00,000 வந்து ஒருத்தர் குடுக்கணும். அவருக்கு ஷூரா தெரியும் அந்த பணம் வராதுன்னு. அவர் கையில இருந்து ரூ. 1,09,000 அந்த பணத்த அவர் குடுத்தார். அதனால அவருக்கு அந்த பணம் திரும்ப வரும். அது எப்படியோ வரும். ஒரு 10,00,000 வரும், 20,00,000 வரும். வராம கூட போகலாம். ஆனா வராம போறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால அந்த அந்த குடுக்குறோன்னும் போது இந்த நொடி கூட தாமதிக்காமல் அந்த ரூ. 1,00,000 குடுத்தாரு பார்த்தீங்களா? அது போல கமிட்மெண்ட் தான் ஒரு மனிதனுக்கு வேணும். இத நம்ம குடுத்துட்டோம். நம்ம வீடு போயிடும், நிலம் போயிடும். நடு ரோட்ல தான் நாம நிக்கணும். நம்ம பிள்ளைகளும், பொண்டாட்டியோட நம்ம நிக்கணும் அப்படின்னா, அந்த லைஃப் நீங்க பெட்டர். நீங்க குடுத்த வார்த்தைய காப்பாத்தாம வந்து ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு, நீங்க வந்து நடு ரோட்ல நிக்கிறது வந்து பிச்சை எடுத்து சாப்பிடுறது கூட மச் பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ என் கூட நீங்க டிராவல் பண்ணணும். என் கூட நீங்க வந்து பயணப்படணும். நீங்க வந்து ஒரு நல்ல வாழ்க்கைய வந்து வாழ்க்கையில நல்ல வாழ்க்கைய முன்னெடுக்கணும். அடுத்த கட்டம் போகணும். அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் நீங்க என்கிட்ட பேசுனீங்கன்னா, என்கிட்ட நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, கமிட்மெண்ட் தான். ஒரு மனிதனுடைய அடிப்படை ஆதாரமான ஒரு விஷயம். அந்த ஆதாரத்தை அந்த அந்த என்ன சொல்றது? அந்த மையப்புள்ளிய சீர்குலைத்து, ஆ நீங்க ஒரு வாழ்க்கைய முன்னெடுத்தீங்கன்னா, அது வந்து போனியாக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் வந்து இன்னும் 2 விஷயம் சொல்லிடுறேன். ஆல்ரெடி 17 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 2 பொதுவான விஷயம் சொல்லிடுறேன். இப்ப அந்த அந்த ஃபேமிலி வந்து சொன்ன விஷயத்த நான் முடிச்சுட்டு நாளைக்கு அது தொடருவோம். பொதுவா அந்த வெக்கேஷன்லாம் போவோம். இப்ப இப்ப எனக்கு அது ரொம்ப நாள் ஆச்சு போயி. கடைசியா துபாய் போயிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் போயிட்டு வந்தோம் ஃபேமிலியோட. இப்போ நீங்க வெக்கேஷன் போறீங்க. இப்ப வெக்கேஷன் வந்து இப்ப சென்னையில இருந்து ஊட்டி போறீங்க. இல்ல வந்து ஏதோ வந்து கோவளம் பீச்ல போய் 2 நாள் தங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன் உதாரணத்துக்கு. ஒரு பிச்சைக்காரன் எப்படி இருப்பான்னா, அங்க போவான், ரூம் எடுப்பான், நல்லா செலவு பண்ணுவான். 1 வருஷம் ஃபுல்லா சம்பாதிச்சிருப்பான். சேவ் பண்ணியிருப்பான் சம்பாதிச்சதுலேருந்து. நல்ல ரூம் எடுப்பான், நல்லா தண்ணி அடிப்பான், நல்லா நைட் கிளப் போவான், நல்லா சீட் ஆடுவான், கேம்பிளிங் போவான். அதில் போயிட்டு போகும்போது மறுபடியும் பிச்சைக்காரனாவே போயிடுவான். அதே பணக்காரன் நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். அவன் வந்து அங்க ரெஸ்ட் எடுக்க போவான், ரிலாக்ஸ் பண்ணுவான். ஒன்லி ரிலாக்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். அவனுடைய மூலதனம் என்பது வந்து அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேல இருக்கும். அப்புறம் க்ரோ பண்ணணும் அப்படின்ற திங்கிங் இருக்கும். எவால்வ் பண்ணணும்னு திங்கிங் இருக்கும். இம்ப்ரூவ் பண்ணணுன்ற திங்கிங் இருக்கும். வைல் ஹேவிங் ஃபன்னு அப்படி நம்ம வந்து ஒரு ஜாலியான மூட்ல இருந்தா கூட, அந்த க்ரோ, எவால்வ், அந்த இம்ப்ரூவ்மெண்ட் என்ற 3 விஷயங்கள் இல்லாம அவங்க சிந்திக்க மாட்டாங்க. ரிட்டர்ன் பண்ணும்போது அவன் ஏற்கனவே ராஜாவா இருந்திருப்பான். மகாராஜாவா திரும்பி வருவான். இதுதான் வந்து ஒரு வெக்கேஷனுக்கு போறதுக்கும், ஒரு சாதாரண மனிதன் போவதற்கும், ஒரு பணக்காரன் போவதற்கும் வித்தியாசம். பணக்காரன் ஏன் மேலும் பணக்காரன் ஆகுறான்னா, அவன் எண்ணம், சொல், செயல் எல்லாமே பணத்தை நோக்கி இருக்கின்றது. நம்ம ஆட்கள் வந்து கொஞ்சம் பணம் வந்தா கூட ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம். அது வந்து அடியோட இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. உங்களுக்கு என்ன இருக்கோ, உங்களுக்கு எப்படி நீங்க கொண்டாடணும்னு நினைக்கிறீங்களோ, அதுல ஒரு 1% 2% வச்சுங்க. 98% ஆபத்தான ஒரு விஷயம். அண்டு அந்த பணக்காரர்களுடைய குணாதிசயத்துல ரொம்ப முக்கியமானது வந்து, அவங்க பெரிய பணக்காரர்கள் 3 விஷயத்த தான் பண்றாங்க. அவங்க எப்போதுமே பில்டிங்ல இன்வெஸ்ட் பண்றதே கிடையாது. அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே லேண்ட் தான். லேண்ட் தான் குரோ ஆகும். லேண்ட் தான் வந்து குட்டி போடும். பில்டிங் குட்டி போடாது. பில்டிங் வந்து ஒரு டெட் அசெட் ஆயிடும். நம்பர் 2 அவங்க வந்து கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் வாங்க மாட்டாங்க. நகைகள் வாங்க மாட்டாங்க. ஆனா கோல்டு பார்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. 3வது விஷயம், அவங்களோட பிசினஸ் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே வந்து ஒரு ரெக்கரிங் இன்கம் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டுவாங்க.
இது வந்து கல்யாண மண்டபம் வந்து ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்னா நான் டெட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவேன். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து என்னோட ஒரு வாட்ச் ஒன்று வாங்கியிருக்கேன். ரெக்கரிங் இன்கம்ன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 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 இது வந்து ஹெல்த் வாட்ச். இது பார்த்தீங்கன்னா இது ஹெல்த் வாட்ச். இது வந்து ஊப்புன்னு ஒரு பிராண்டு. இது வந்து எப்பவுமே கையில் தான் கட்டிருக்கேன். நான் இப்போ வந்து ப்ரோக்ராமுக்காக கட்டி வச்சேன். நல்லா பார்த்துங்க இது. இதுக்கு வந்து சார்ஜர் மேலேயே வரும். அந்த சார்ஜரை எப்படி சார்ஜ் பண்ணலான்னா அதுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அது அது வந்து லேப்டாப்பில் தான் சார்ஜ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப குறைவான ஃப்ரீக்வன்சி தான் அதை சார்ஜ் பண்ணணும். அதை நம்பர் 2 வந்து குறைவான அந்த மின் வோல்டேஜில் தான் பண்ணணும். இதோட விலை வந்து உதாரணத்துக்கு 35,000 அந்த வாட்சோட விலைன்னு வச்சுங்களேன். இது மாதம் 4,000 சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும். ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணணும். இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு ரூ. 100 150 நம்ம வந்து கேபிளுக்கு பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம கையில் கட்டியிருக்கோம். இதுக்கு வந்து மாதம் 4,000 பண்ணுவோம். அப்போ ஒரு பணக்காரன் இப்போ எவனோ ஒருத்தன் அதை கண்டுபிடிச்சிருக்கால, இந்த ஊப்புன்ற ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் என்ன செலிபிரிட்டி யார் பார்த்தாலும் இந்த ஊப் கட்டியிருப்பாங்க. ஒன்று நீங்கள் நான் அந்த பிராண்டுக்கு அம்பாசிடர்லாம் கிடையாது. எனக்கு யூஎஸ் வந்து நான் பணம் கொடுத்து வாங்கினேன். இதில் என்னென்னா வந்து இதை கட்டினா பணக்காரனா அது எனக்கு தெரியாது. ஆனால் அதோட பர்பஸ் நான் சொல்கிறேன். அது இத்தனை மணிக்கு தூங்குன்னு சொல்லணும், இத்தனை மணிக்கு எழுந்துருன்னு சொல்லணும். நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் நடந்திருக்க, உங்களோட ஹார்ட் பீட் இப்படி இருக்குது, ஃபுல்லாக உங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து அதை டெய்லி கேப்சர் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து அந்த ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா இதுவுமே நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு ப்ளூடூத்தோட கனெக்ட் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல இந்த ப்ராடக்டை வச்சுருக்க வந்து ஓனர் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் தூங்கினா கூட பணம் வந்துகிட்டே இருக்கும் இந்த ப்ராடக்ட்காக. ஸோ இதான் ரெக்கரிங் இன்கம்னு சொல்கிறது. அப்போது உங்களோட பிஸ்னஸ் வந்து நீங்கள் தூங்கினா கூட பணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இப்போ நீங்கள் கல்யாண மண்டபம் கட்டிங்கன்னா 50 முகூர்த்தம்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. எல்லா முகூர்த்தமும் புக் ஆகுமான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒருத்தன் சைவம் சமையல் பண்ணுவான், இன்னொருத்தன் அசைவம் சமையல் பண்ணுவான். நிறைய பிரச்சனைகள் உண்டு. ஸோ கல்யாண மண்டபம் லாபத்துக்குரிய ஒரு தொழிலானா அது எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை என்னோட பார்வையில் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ ரெக்கரிங் இன்கம் வந்து நீங்கள் தூங்கினாலும் 24/7 பணம் கொட்டிகிட்டே இருக்கணும். ஸோ இது போல் விஷயத்தை தான் பணக்காரங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பணக்காரனாகனா லேண்டு, கோல்டு அண்டு மோர் இம்பார்ட்டன்ட்லி ரெக்கரிங் இன்கம். அந்த லேண்டுன்றது வந்து ரொம்ப முக்கியமானது. பில்டிங் கட்டாதீங்க. இந்த பில்டிங் கட்டாதீங்கன்னா இப்போ வீடு கட்டுறதா கட்ட வேணாமான்னா இதுதான் அந்த தம்பதிகள் கேட்ட கேள்வி. நான் என்கிட்ட வந்து வீடு கட்டணுன்னாங்க, நான் வேணான்னு சொல்லிட்டேன். அப்போ எப்போ வீடு கட்டணும், ஏன் வீடு கட்டணும், எங்கே வீடு கட்டணும் அப்படின்ற விஷயத்தை நாளைக்கு பார்ப்போம். அதுதான் நான் ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு, ஐ ஓப்பனிங் சப்ஜெக்டாக இருக்கும். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த ஆண்டாளுக்கு நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம்ஜெயம் ஸ்ரீராம்ஜெயம்.